பிரித்தானியாவின் லண்டன் கேட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றின் சக்கர பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் தொடர்பான மரண விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. அடையாளம் தெரியாத குறித்த நபர் கடும் குளிர் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாகவே உயிரிழந்துள்ளதாக மரண விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பிலான மரண விசாரணை ஹார்ஷாமில் உள்ள மரண விசாரணை அதிகாரி நீதிமன்றத்தில் மேற்கு சசெக்ஸ் பகுதிக்கான மரண விசாரணை அதிகாரி ஜோசப் டர்னர் முன்னிலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மொரோக்கோவின் டான்ஜியஸ் நகரத்திலிருந்து சுமார் 3 மணி நேர பயணத்தின் பின்னர் கேட்விக் விமான நிலையத்தை வந்தடைந்த ஏர் அரேபியா விமானத்தின் லேண்டிங் கியர் பகுதியிலேயே குறித்த அடையாளம் தெரியாத நபர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். விமானத்தை ஆய்வு செய்த தரை கட்டுப்பாட்டு பொறியியலாளர் ஒருவர் சக்கர பகுதியில் நபர் ஒருவர் இருப்பதை கண்டறிந்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டமை உறுதி செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்த உடற்கூற்று பரிசோதனையில் கடும் குளிர் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக ஏற்பட்ட இதய நிறுத்தமும் மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. விமானத்தின் சக்கர பகுதிக்குள் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருந்திருக்கும் என்றும் அங்கு போதிய ஆக்ஸிஜன் இருந்திருக்காது என்றும் மரண விசாரணை அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். இது இயல்பற்ற மரணம் என நம்புவதற்கு காரணம் உள்ளதாக தெரிவித்து விசாரணையை முறைப்படி ஆரம்பித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கேட்விக் விமான நிலைய பேச்சாளர் கருத்து தெரிவிக்கையில், ஜூன் மாதம் 16ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் ஏர் அரேபியா விமானத்தில் அசம்பாவிதம் ஒன்று அவதானிக்கப்பட்டதை அடுத்து எமது அவசர கால சேவைகள் சம்பவ இடத்திற்கு சென்றன. சசெக்ஸ் போலீசார் உறுதிப்படுத்தியது போல அங்கு ஒருவரது சடலம் மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மரண விசாரணை அதிகாரிக்கும் தேவையான உதவிகளை வழங்கினோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட மரண விசாரணை 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.